ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராணி ஹாரர் கேம் தாங்க ட்ரை பண்ண போகிறோம். கிராணி பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் தாங்க நம்ம விளையாட போகிறோம். ப்ளே கொடுத்துடலாம். கைஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படியே நம்ம வச்சுக்கலாம். மியூசிக் மட்டும் ஆஃபில் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், உள்ளக்க போயிடலாம். இன்ட்ரோவும் ஆனில் தான் இருக்குது. சரி வாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோவை பார்க்கலாம். லோடிங்னு காட்டுறாங்க. ஓகே, பிளாக் ஸ்க்ரீனு. யாருப்பா உள்ள? பெரிய வீடாக இருக்குது. ஓகே, உள்ளக்க கார்லாம் இருக்குது. ஓகே, கேமராலேருந்து நம்மளை யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இருட்டு நேரம். யார் அது பின்னாடி கதவை சாத்தினது? ஓகே, யாரோ கதவை சாத்திட்டாங்க. இன்னும் சாக்கடைலாம் ஓடுது ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன இது? என்ன இடம்? நம்ம காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஹெல்ப் கேட்டு இந்த வீட்டுக்கு தான். எனக்கு இது நம்ம வந்து பாதியும் மேலே போயிடுச்சு கைஸ். இது என்னமோ ஒரு ட்ராப்பு. சரி வாங்க நம்ம உள்ளே போய் கதவை தட்டி பார்ப்போம். இங்கே கார் இருக்குது. ஓகே, உள்ளே போய் கதவை தட்டலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாரா நீ? யாரா நீ? கண்ணோட இருக்கா? ப்ரோ கைஸ், நம்மளை போட்டு தள்ளிட்டான் ப்ரோ. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கைஸ்? நம்மளை மண்டேலே பட்டல் ஷர்ட் போட்டு தள்ளிட்டான். டே 1 கைஸ், நமக்கு 5 டே தான். அதுக்குள்ளே இங்கேருந்து தப்பிக்கணும். ஓகே, டே 1 கைஸ், நம்மளை எங்கேயோ அடைச்சிட்டாங்க. எங்கே இருக்கோன்னே தெரில. ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது. ஓகே ப்ரோ, இங்கே என்னமோ அந்த கிராண்ட்பா வந்து லாக் பிங்கி. இதை வந்து கீழே போட்டுகிட்டே மரகம் பாக்கில் போயிட்டான் போல். நம்ம அதை எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். ஹோல்டு டு பிக் தி லாக். கைஸ், நம்ம வந்து ஈஸி மோடில் தான் வந்திருக்கோம். நம்ம இதை திறக்கிறவங்களுக்கும் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோ பாருங்கள் கைஸ். பார்க்கவே பயமாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது ப்ரோ? எலும்பு கூடு. சிச்சு கைஸ், உயிரோடு தான் இருக்கா ப்ரோ? எலும்பு கூடுலாம் இருக்குது. இருங்க, இதையும் திறந்து பார்ப்போம். உள்ளக்க நமக்கு தேவையானது ஏதாச்சும் இருக்கலாம். ஓகே, திறந்தாச்சு ப்ரோ. எலும்பு கூடு பார்க்கவே பயமாக இருக்குது. சரி ஓகே, நமக்கு எதுக்கு? நம்ம பாட்டு கதவை மூடிட்டு போயிடுவோம். எந்திரிச்சு வந்துட போய் கைஸ் கிராணி கிராணி நம்மளை அதுக்குள்ளே பார்த்துருச்சு. கிராண்ட்பா கைஸ். கதவை டக்குன்னு மூடு கைஸ். மூடியாச்சு. இப்போ இவங்கிட்ட தான் நடந்து போகுது கிராணி. எங்கே இந்த கிராண்ட்பா கைஸ்? உங்களுக்கு கிராண்ட்பா தெரியாதுன்னா நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவங்க எங்கே வந்துட்டு தாங்க இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். நானும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க மேலே திரும்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க தைரியமாக கதவை திறந்து போகலாம். இருக்க மாட்டாங்களே. இங்கே என்ன ஏதோ ஒரு டப்பா இருக்குது. ஐ நீட் க்ரோபார் கைஸ். க்ரோபார் தேவை போல். சோங்க கீழே போய் பார்க்கலாம். இங்கே என்ன கைஸ்? என்னென்னமோ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணலாம். ஏன்னா இங்கே ட்ரெயின் இருக்கும். நான் இதை பார்த்துருக்கேன் சில பேர் விளாட்றத கைஸ். இங்கே ஓப்பன் பண்ணால் கதவு ப்ரூ பெல் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ கிராணி வரும். இந்த மிஷின் வேறு நம்மளுக்கு போட்டு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் வேறு போட்டு கொடுக்குது. பிளாங்க் இங்கே ஒன்று இருக்குது. இதை ட்ராப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உட்காந்துட்டு இந்த வழியாக போவோம். இப்போ கிராணி அவங்களாம் இப்படி தாங்க வருவாங்க. எங்கிட்டு இருக்காங்க இப்போ? ப்ரோ எங்கே இருக்கீங்க? கிராணி வேர் ஆர் யூ அப்படின்னு அதுதான் கைஸ் நம்மளை கேட்கும். ப்ரோ எங்கே இருக்கீங்க கைஸ்? கிராணி வருதா இல்லையா கைஸ்? கிராணி வருதா இல்லையா? பயமாக இருக்குயா. நம்ம போயிடலாமா ப்ரோ? இங்கே பாருங்க கிராணி. உன்னை விட மாட்டேல கேமிங் கேமர்ஸ் கைஸ். இங்கே பாருங்க கட்டை தெரியுது ப்ரோ. ரத்த கட்டை. இங்கே யார் அந்த வெள்ளை நைட்டி போட்டு நிற்கிறதுன்னு பார்த்தா கிராணி. நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் உன்னால் வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம கீழே ஒளிஞ்சிட்ருக்கோம். அதனால் குனிய முடியாது. அது எங்கே போதா கைஸ்? ட்ராப்பு போடுற சத்தம்லாம் கேட்குது கைஸ். போயிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். போயிருச்சு. கிராணிக்கு தான் காது கேட்கும். கிராண்ட்பாக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காது. ஆனாலும் அவன் கரெக்டாக வந்துடுவோம். அது எப்படின்னே தெரியாது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போகலாம். பார்த்து போகலாம், மெதுவாக போகலாம்.
ஏன்னா இப்போ தான் போச்சு ஓகேங்களா கைஸ். இங்கே பாருங்கள் ட்ராப்லாம் போட்டிருக்கு ப்ரோ. சிக்காமல் அப்படியே போயிடலாம். ஓகே எங்கே கைஸ் போயிடுச்சு. இந்த கதவெல்லாம் திறந்து பார்த்துருக்கு. சரி இந்த எலும்பு கூட பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே ப்ரோ கதவு வேறு திறந்துருக்கு. மெதுவாக அப்படியே போகலாம். எங்கே கைஸ் கிராண்ட்பாலாம் இருக்குது. இப்போ தான் நம்ம கிராணியை பார்த்தோம். இனிமேல் பார்க்கவே வேணாம். ஓகே இப்போ வந்து இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். ஏதாச்சும் நம்ம கிடைக்குதான்னு. இது ஒளிஞ்சுக்கிற இடம், இதுவும் ஒளிஞ்சுக்கிற இடம். இந்த ரூமே அப்போ நான் வேஸ்ட்டு. ப்ரோ கிராண்ட்பா டக்குன்னு படுத்துக்கலாம். அவனுக்கு கண்ணு தெரியாது. ஓகே டே எங்கடா இருக்க காட்டு பாயலை அப்படின்னு நம்மளை சொல்லிகிட்டு இருப்போம் போல். ஓகே கைஸ் கன்னுலாம் தெரியும். இப்போ வெளில போனேன்னா சுட்டு போட்டுருவான். ஓகே இப்போ அங்கே தான் கைஸ் நின்று பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்கு தெரியுதா கைஸ்? இப்போ வந்து போயிட்டா வெளியில் போகலாம். ஓகே கிராணியும் பார்த்த மாதிரி இருக்குது அந்த வெள்ளை நைட்டியை. அது கிராணி மேலே தான் கைஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். கிராண்ட் பையன்கிட்ட போயிருக்கான். இப்போ நம்ம எங்கிட்ட தான் இப்போ போகிறது கைஸ்? ஓகே இதெல்லாம் திறந்து பார்ப்போம் நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு. இப்போ என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னு எனக்கே தெரியாது. எந்த பொருள் அதிகம் ப்ரோ மேட்சஸ் எது கைஸ் யூஸ் ஆகும் தெரில. சோ விடுங்க. கிராணி இல்லையே கைஸ். ப்ரோ கிராணி பார்த்தீங்களா ப்ரோ இங்கே தான் ப்ரோ வருது கைஸ். நம்ம கதவை சாத்திடலாம். கிராணி வேர் ஆர் யூ கைஸ்? கிராணி எங்கே ப்ரோ? பயமாக இருக்குது. நம்ம மேலே தைரியத்தை வர வச்சுட்டு போகலாம். இல்லைல்ல இங்கே பார்த்து சத்தம் சிலிண்டர்னா பின்னாடி தாங்க கிராணி நம்மளை பறத்து இந்த வீட்டை விட்டு ஓடிடலான்னு பார்த்தா இங்கே பிளாங்க போட்டு அடைச்சி வேற வச்சுருக்காங்க. கிராண்ட் பா ப்ரோ எப்படியோ தப்பிச்சாச்சு. சுட்டுனா ஃபஸ்ட்டு டெட்டு. சீக்கிரமாகவே ஆகிட்டோம் கைஸ். இவங்க வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். கிராணி ஒன்று விட மாட்டேன் கைஸ். டே 2 அதுக்குள்ளுமா வந்துருச்சு. நம்மளை நல்லா அடித்து போட்டாங்க. அதே ரூமுக்கு தான் விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் அதே ரூமு. இந்த தாட்டி டக்குன்னு நம்ம திறந்துடலாம். லாக்கு பிக்கு அது அப்படியே கிடச்சிருந்துச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம பயப்படாமல் விளாட ஆரம்பிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு டே சீக்கிரமாக போட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா கேமிங் எமர்ஜி எங்கே இருக்கீங்க? பார்த்துருச்சு சிச்சோ கைஸ் அதுக்குள்ளமா பார்த்துருச்சு. நான் ஜெயிலில் தான் இருக்கேன். போக்கலவி நாங்கள் ஜெயிலில் தான் இருக்கேன். ஓகேயா இங்கிட்டு தானே அவன் போனா எங்கே? அதெல்லாம் நான் கிடைக்க மாட்டேன். ஒழுங்க போயிரு கைஸ். திறந்து பார்ப்போம். இல்லை போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ட்ராப்பு போடுற சத்தம் மட்டும் கேட்குது எனக்கு. கிராண்ட்பா ஏன் மேலேயே போக விட மாட்டேங்கயா கைஸ்? என்ன மேலேயே போக விட மாட்டேறாங்க. இப்போ கிராண்ட்பாவும் இங்கிட்டு தான் ஒரு வரம். ஒழுங்கு இங்கே போய் உட்காந்துக்கிறனா கண்ணு தூக்கிட்டு வந்துடுறாங்க நம்மளை சொல்கிறதுக்குன்னே. எதுக்கிட்ட இந்த கன்று 1.5 கொடுத்தாங்க? திறந்து பார்ப்போம். ஏன்னா நான் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுறீங்க 2 பேரும். ஓகே இப்போயாச்சும் நம்ம மேலே போவோம். ஏய் கைஸ் இங்கே தான் கிளம்பி போனோம். டே மொட்டை பயலே இப்போ கைஸ் மேலே தான் மொட்டையாக இருக்கான். ஸோ வந்து நம்ம எங்கிட்டு போகலாம். ப்ரூ கிராணி நம்மளை பின்னாடி துரத்துது. ஏலே உன்னை விட மாட்டேலே கைஸ். கிராணி துரத்து எங்கடா ரூட்டு? இது கதவு திறந்து டக்குன்னு நம்ம ஓடிடலாம் கைஸ். இதுக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்கிறலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இந்த வருது கைஸ். அது கண்ணு தெரியாத கலவி போல். நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே பாருங்க அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துருச்சு. நம்ம இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய்க்கலாம் கைஸ். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதனால அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ப்ரோ இங்கே பாருங்கள் ட்ராப் எப்படி போட்டுட்டு போகுதுன்னு. ஏன்னா ஒழுங்கா வெளியில் வந்துரு. என்னால் உள்ளக்க வர முடியாதுன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நான் பல வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஒன்று அடிக்கிறதுக்கு. ஓகே கைஸ் ட்ராப்பு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது கதை திறந்து போயிருச்சு ப்ரோ. இல்லை போகலை. அது அங்கேயே நிற்கிது. ட்ராப்பு போடுது திரும்பியும். அதுக்கெல்லாம் யார் ட்ராப் வாங்கி கொடுத்தா? ஓகே எல்லாம் இந்த மொட்டையம் பார்த்த வளர்ந்தாங்க கைஸ் நினைக்கிறேன்.
கதவை சாத்திரனா இந்த கதவையும் சாத்திடலாம் கைஸ். இந்த ரூமில் இப்போ என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம், என்ன நமக்கு கிடைக்குதுன்றத. என்னடா எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கடா இந்த கிச்சனு கைஸ்? எதுவுமே இல்லை, இதில் தண்ணி பிடிக்கலாம் அது தெரியும். ஓகே, இங்கேயும் சில இதெல்லாம் இருக்குது கைஸ். ஓகே அப்புறம் இங்கே ஃபயர் வுட்டு கைஸ், ஃபயர் வுட்டு இருக்குது. அங்கே மேட்ச் பாக்ஸ் பார்த்தோம் ப்ரோ. போடு வெப்பன் கீ கைஸ், வெப்பன் கீ கிடச்சிருச்சு, வேறு லெவலு. இப்போ வந்து நமக்கு கல் தேவை, அது உண்டிகள் தான் கைஸ். வெப்பன் கண்ணுன்னு நினச்சிட்டேன் ப்ரோ. ப்ரோ இதை நம்ம மறந்துட்டே பார்த்தீங்களா, ட்ராப் போட்டு வச்சுருக்கு கல். இப்போ இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வெப்பன் கீ எடுத்துகிட்டு ஓடிடலாம் கைஸ். ஆமாம் இங்கே தான் இருக்குது. இங்கிட்ட மட்டும் மொட்டையை மட்டும் வந்துடக்கூடாது, வந்தாய நம்ம காலி. ஓகே, இப்போ வந்து நம்ம வெப்பன் கீக்கு நம்ம போய் திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் எடுத்துகிட்டே போயிடலாம். அது இங்கே உண்டிகள் தான் தருவாங்க, கண்ணெல்லாம் தர மாட்டாங்க. எங்கே இந்த கலவி கலவி ப்ரோ ப்ரோ கிராண்ட்பா. நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயரா? இப்படின்னு போனால் அவனுக்கு சுட தெரியாது, எனக்கு தெரியும். யாருக்கிட்ட 2 தாட்டி சுட்டுமே தப்பிச்சுட்டோம்ல ப்ரோ. இப்படியே தப்பிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு சுட தெரில பாவம் ப்ரோ. நம்ம தான் பிளேயர் கைஸ். இது மாதிரி ப்ரோ ப்ரோ ஸ்லெண்டர் அங்கிட்டு போ. ஸ்க்ரீன் இருக்கிறதுனால விட்டு வர மாட்டேங்குது. இந்த கல் எடுத்துட்டு நம்ம ஓடிடலாம். திரும்பி ஏமாச்சிட போகிறான் கைஸ். அவன் பார்க்கல, அவன் மறந்துட்டான். கிராணி கிராணி டே, என்னடா என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்க. ஒன்று போனால் இன்னொருத்தவங்க தரதுறாங்க. தெரியாமல் இந்த கிராணி கேம் விளையாட வந்துட்டேன். ஏன் விட மாட்டேல கேமிங் கேமர்ஸு கைஸ். பாருங்க, மரத்துத்தனமாக நம்மளை தரத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஒழுங்காக கல் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். இப்போ 2 பேருமே வெளியில தான் இருக்காங்க, நமக்கு அட்வான்டேஜ். ஸோ அந்த டவக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்தி அங்கே வீட்டை விட்டு வெளில திறந்துடலான்னு பார்த்தா அப்படிலாம் இந்த கேமில் பண்ண முடியாது. கிராண்ட் பாய் இல்லையே இங்கே. ஓகே கைஸ், இந்த வெப்பன் இந்த ஸ்லெண்ட்ரி நான் வேறு நானே பயத்தில் இருக்கேன் கைஸ். இங்கே தான் கைஸ் வெப்பன் இருக்கும். அவ்வளோதான்டா டே, வாங்கடா. இனிமேல் எவனாக இருந்தாலும் இனிமேல் நமக்கு பயம் இல்லை கைஸ். ஏன்னா நம்மகிட்ட ஒரு இது இருக்குது. இங்கே என்னமோ ஒரு கீ இருக்குது, பேட்லாக் கீ கைஸ். பேட்லாக் கீன்னு இங்கே ஒன்று இருக்குது. இருங்க, இதை எடுத்து நான் மறந்தாலும் மறந்துடுவேன், அதனால் இங்கே எடுத்து போட்டுக்கிறலாம். இப்போ சத்தம் கேட்டிருக்கோம், அவங்க வரட்டும். கிராணி அதாவது கிராணி வரும். கிராண்ட் சுட்டாச்சுல யாருக்கிட்ட? கிராணி ஏன்ட்டே வா. வெளில போ. புல்லட் இல்லையா? இருங்க, வெளில போ கைஸ். இப்போதைக்கு 2 பேருமே நம்ம போட்டு தெரியாச்சு. பேட்லாக்கி எதுக்கு யூஸ் ஆகும் கைஸ்? எதுவுமே தெரியாமல் நான் மட்டும் வந்துட்டேன். இங்கிட்ட ஏதோ ஒரு ரூம் போகுது, இங்கே பெருசாக என்னென்னமோ போகும்னு நினைக்கிறேன். இது என்ன கைஸ்? இந்த இடத்துல ஏதோ ஒரு கீ போடுற மாதிரி இருக்குமே. இங்கிட்ட ஐ நீட் சேஃப் கீ கைஸ். சேஃப் கீ பார்த்தோன்னா இங்கே இருக்கும், நான் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இங்கிட்டு வழி போகுது. ட்ரைனிங் டேபிள், இங்கே புல்லட் இருக்குது, நமக்கு கன்னுக்கு ப்ரூ ஸ்லெண்ட்ரினா டெடி கைஸ். இந்த டெடி எடுத்து நம்ம மேலே வைக்கணும். இப்போ ஸ்லெண்ட்ரினா கொடுங்கோலமாக நம்மளை துரத்தும். இப்போ வந்து அவங்கெல்லாம் இருப்பாங்களே, அந்த யாருப்பா கிராண்ட்பால், அவங்களுக்கு வந்து கண்ணிலலாம் ரெட் கலர் ஆகி நம்மளை துரத்துவாங்க. ஏன்னா இந்த டெடியை வச்சு ஸ்லெண்டர்னாவே முடிக்க முடியும், அந்த பேயை ஓட்ட முடியும். ஓகே, அது ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் கைஸ் ஒன்று இருக்கும். அது என்னமோ தொட்டிலுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் இருக்கும். அதுக்கு இதை தாண்டி போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் நம்ம இங்கே இதை கீழே போட்டுடலாம். ஓகே கைஸ், இதுக்கு வந்து ஒரு ஃபியூஸ் தேவை. ஃபியூஸ் வச்சா தான் இங்கே ஏதாச்சும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் இந்த ஒரு பேய் வீட்டில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டு. அதுக்காக லைக் பண்ணுங்க. ஸ்லெண்ட்ரினா இது வேறு பயமுத்திட்டே இருக்குது. மேலே போக முடியல என்னால். கைஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டு எங்கே காக்கா என்னமோ வச்சிருக்கு கைஸ். ப்ரோ இது என்னது? கார் செடிக்கியா? இருங்க எடுப்போம். கொத்துரணி இரு, நான் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து என்னை சுட்டுட்டு எடுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த தாங்க இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம குதிக்கணும். ஆனால் இந்த டெடியை நான் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன். அந்த டெடியை போய் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ மட்டும் கிராண்ட்பா மட்டும் இருக்கக்கூடாது. எங்கே விட்டு கைஸ்? நான் எங்கேயோ தூக்கி போட்டுட்டேன். எங்கேயா போட்டேன்? இங்கே இல்லை ப்ரோ. யாரும் நடக்கிற மாதிரியே எனக்கு சத்தம் கேட்குது. கிராணியா எந்த இருக்குது கைஸ்? இந்த இருக்குது. இப்போ அவங்க வந்து இப்போ 2 நிமிஷத்தில் வந்திருப்பாங்க. நேரம் அவங்க வந்து மயக்க தாங்க கைஸ் ஆகிருக்காங்க. அப்படியே எந்திரிச்சு வந்துடுவாங்க.
வந்து இப்போ போகலாம். ஏதோ ஒரு ஓட்டையை பார்த்தோம்ல, இங்கே தான் கைஸ். என்ன அப்படியே அடிப்படாமல் பார்த்து கைஸ் குதிச்சாச்சு. ஆனால் லைட்டாக கீழே வந்துட்டோம். ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து ஐ நீட் க்ரௌபர் கைஸ். க்ரௌபர்லாம் கேட்குறீங்க, நான் என்ன பண்ணேன் கைஸ்? இதுக்குள்ளக்க போட்டுருணும். ஓல்டு கிரிப்பு கைஸ். இதை ட்ராப் பண்ணணும் கைஸ். ஸ்லெண்ட்ரினா என்னை எத்தனை தாட்டி வந்து பயமுத்துறேன். போ போ. பாட்டு பார்த்தீங்களா, மியூசிக் எவ்வளோ பாவமாக போடுறாங்கன்னு. அவ்வளோதான் கைஸ், மறைஞ்சு போயிடுச்சு. இது என்ன ப்ரோ சேஃப்டி நாங்கள் பார்த்தல. ஸ்லெண்ட்ரினா இஸ் நவ் கானு சப்பாடா. இப்போ தான் கைஸ் சந்தோஷமே நமக்கு. ஆனால் கொஞ்சம் பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி பயமுத்துச்சு பார்த்தீங்களா? ஓகே இப்போ வந்து நமக்கு சேஃப் கீ பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். அது வந்து எங்கேயோ நம்ம பார்த்தோம் கைஸ். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே நான் எங்கேயோ பார்த்தேன், எனக்கும் லைட்டாக ஞாபகம் இருக்குது அது எங்கன்னு. ஓகே இப்போ வந்து தைரியமாக போகலாம் கைஸ். இங்கே தான் நினைக்கிறேன், இங்கே தான். சேஃப் கீ இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே திறந்தாச்சு. இது என்னது? ட்ரெயின் கீ கைஸ். நமக்கு ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு. ஓகே கைஸ் யூ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்னு கேட்டு தொலைது. அடப்போங்க நான் துப்பாக்கி ப்ரோ கேம்பா கொள்ளிறதுக்கு இடம் இல்லை, இங்கே தான் இருக்குது கைஸ். நம்ம அப்படியே ஒழிஞ்சுக்கிறலாம் கைஸ். ஷாக் ஆகிட்டு துப்பாக்கி எடுத்து ப்ரோ அந்த கன்னை எடுத்துட்டான். அடைச்ச நான் வந்து அந்த கன் எடுத்து வேற எங்கேயாச்சும் போடணும், அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அவன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ 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 கதவு சாத்து ப்ரோ சாத்து. எஸ் வி டிட் இட் ப்ரோ. கதவு திறந்துடா. ஓடு 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 ப்ரோ. சப்புன்னு அடிச்சிட்டான். அடப்பாவி கைஸ், நம்மளை சப்புன்னு அடைச்சிட்டான். சுட்டாதால கதவை சத்திக்கிட்டேன்னு கிட்டக்க வந்து கைஸ் நம்மளை அடிச்சுட்டே இருக்காங்க. டே 3 இதுதான். ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்க ட்ரை பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்தாச்சு. திரும்பியும் அதே இடத்துல தான் அடித்து போட்டிருக்காங்க. பயங்கரமாக கைகள்லாம் வலிக்குது. ஸோ வந்து நம்மளால் ஸ்லோவாக தான் கைஸ் நடக்க முடியும் கைஸ். எனக்கு ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான்னா, இங்கே போயிட்டு அந்த ஒரு மிஷின் இருக்குமே, அது எங்கே அந்த இருக்குது. இது வந்து சத்தம் போடுங்க கைஸ். இது சத்தம் போடட்டும். இது நல்லா சத்தம் போட்டுட்டு இப்போ வந்து கிராண்ட் பலாம் கீழே வருவாங்க. அந்த கேப்பில் நம்ம மேலே போயிடலாம். இந்த சத்தமே போதும், அங்கே பாட்டு வந்துட போகிறாங்க. ஓகே இது நம்ம வேலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ளக்க போய்ட்டு வெயிட் பண்ணணும். நம்ம தான் அவங்க கீழே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். யாரும் வர மாதிரியே சத்தம் கேட்குது. ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். கிராண்ட்பா போகிறான், ஆனால் இவனுக்கு தான் காது கேட்காது. கிராணி அப்போ எங்கே பின்னாடி வருது ப்ரோ. பின்னாடியே போகிறான் பார்த்தீங்களா கிராணியும். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கைஸ். ப்ரோ அதுக்குள்ளே கிராண்ட்பா வந்துட்டான் கைஸ். நம்ம டக்குன்னு போயிடலாம். 2 பேருமே அப்புறம் மேலே தான் வராங்க. ஸோ நம்ம டக்குன்னு போயிடலாம் கைஸ். டக்குன்னு ஓடு 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 கைஸ். இந்த கதவை சத்திடலாம். அவங்க கதவை திறந்து வர லேட் ஆகும். ஓகே இப்போ வந்து நம்ம கன் இங்கே தான் கைஸ் போட்டோம். 2 பேருமே பட்டல் ஷாட் போட்டுடலாம். ஓகே சீக்கு ஆமாம் கதவி. நான் ஐடென்சிக்கு தான் விளாடணும். விளாட்லாம் ஐடென்சிக்கு. வா மேலே வாங்க. என்கிட்ட சிங்கிள் ஷாட் இருக்குது. ஒரே அடி தான். 2 கல்லும் நம்மகிட்ட கரெக்டாக இருக்குது. அப்புறமேட்டு கல் எடுக்கணும் கைஸ். ஓகேங்களா? ஞாபகப்படுத்துங்க. நீங்கள் எப்படி ஞாபகம் வாங்க. டொப்பு கைஸ். ஒரே கல்ல 2மாங்க வேறு லெவலு. ஆனால் இன்னொரு இதையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. கீழே விழுங்கடா. அந்த கன்னை தடா கைஸ். ஷார்ட் கன் எடுத்துட்டு ஷூட் ப்ரோ. புல்லட் இல்லை. அடப்பாவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க ப்ரோ. புல்லட்டுக்கு நான் எங்கே போக? கிச்சனில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க டக்குன்னு போகலாம். கிச்சனுக்கு சீக்கிரமாக எடுத்து போயிட்டு புல்லட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லையா? அடப்பாவிக்கலாம். ஓகே கைஸ் ஆம கிடச்சிருச்சு. ரைட் சைடில் எத்தனை ஆம இருக்குன்னு காட்டுறாங்க. 2 தான் ஹையஸ்ட்டாக வைக்க முடியும்னு நினைக்கிறேன். அவங்க பாட்டு வந்துட போகிறாங்க. மயக்கத்தில் தாங்க சிங்கிள் ஷாட் வச்சு தான் அடிச்சிருக்கோம். சுந்தரம் இதை வச்சு அடிச்சிடலாம். டொப்பு 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு இனிமேல் கிராண்ட் பார் இருக்க மாட்டாங்க கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம போகலாம். இங்கே என்ன கீ? பேட்லாக் கீ எதுக்கு தேவைப்படுதுன்னே தெரில. ஓகே இங்கே எதுவுமே இல்லை கைஸ். நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவுட் ஆனோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஆகுறது. எந்த இடத்துல அவுட் ஆனோம்? இங்கேயும் புல்லட் இருக்குது. ஓகே இதுதான் கிராணி ரூமுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம எங்கேயோ அவுட் ஆனோம் கிராண்ட் பாட்டை. லாஸ்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல கைஸ் நான் வந்துருச்சு. நம்ம அங்கே கூட போய் ஒளிஞ்சிருந்தேன். ஞாபகம் இருக்குது. ஓகே கைஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அது எங்கே இருக்குன்னு கைஸ் தெரில அந்த இடம்.
இந்த இடமா இங்கெல்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, காக்காவை பார்த்தீங்கன்னா நம்ம வரட்டலான்ற என்ன சொல்கிறீங்க? நம்ம காக்காட்டு நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ வந்து அந்த பிளாங்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ப்ரோ இந்த இருக்குது, இந்த ரூம் தான் கைஸ் அவுட் ஆன இடம். ட்ரெயின் கீ கைஸ், இந்த ட்ரெயின் கீழே நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஆனால் நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம்னு எனக்கே தெரில. ஷார்ட் கன் இங்கே தான் கைஸ் இருக்குது. உண்டிகோவில் எங்கே போட்டேன் அந்த படிக்கட்டில் இருக்கும். இங்கே தான் கைஸ் இந்த இதை கட்டையை பார்த்தேன். மேட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்காக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். அது வந்து அப்புறமேட்டு எடுக்கணும். இந்நேரம் வந்திருப்பாங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது கைஸ். இது உள்ளக்க தான் இருக்கும். ஆமாம் கரெக்டாக இங்கே தான் கைஸ் இருக்குது. இது எதுக்கு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா மேலே அப்படியே ஹீட்டு போய் காக்காவை பார்த்தீங்கன்னா வரட்டிடலாம், அதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். இதை வந்து போட்டுடலாம். இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதாவது இப்போ வந்து அந்த மேட்சஸ் சிக்கன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேட்சஸ் சிக்கன் எடுக்கலாம். அதை எடுத்து அது மேட்சஸ்னால் அந்த இது கைஸ், அது பேர் என்னப்பா, தீப்பெட்டி ஓகேங்களா. இதை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டால் மேலே பார்த்தீங்கன்னா காக்கா பறந்துடும். நம்ம எப்படி எடுக்க விடாமல் கொத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூடுலே மாயமாயிடும். ஓகே, அது பறந்து போயிடும் கைஸ். வந்து கொளுத்தி விட்டாச்சு, நல்லா மேலே எரிய போகுது கைஸ். இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். ட்ராப்பு பண்ண வேணாம், இந்த இடத்துல பண்ணிடலாம். ஏன்னா கிராணி சத்தம் கேட்டும் வரும். சொந்தம் அங்கே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேலே போகலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா காக்காவுக்கான புகை தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஷெட்டுக்கு கைஸ், ஷெட்டுக்கு எனக்கு தெரியும் இது என்ன பண்ணணுன்னு. இங்கே வெளியில் ஒரு ஷெட்டு பார்த்தீங்கன்னா கிராணி துரத்தும் போது இங்கே தான் கைஸ் இங்கே இருக்கும். அந்த இருக்குது ப்ரூ கிராண்ட்பா டே கைஸ். அவன் கண்ணை மறந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல போட்டுடலாம். பாருங்கள் என்ன பண்ணுறான்னு கைஸ். அவன் கன்று பார்த்தீங்கன்னா அவன் எடுக்கிறக்குள்ளமா நம்ம எடுத்துடலாம். கிராணியும் அப்போ இந்நேரம் வந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த கன் எடுத்து கிராண்ட்பா ரெண்டு பேருமே திரும்பி நம்ம போட்டு தள்ளணும். அதான் கைஸ் நமக்கான டாஸ்கே. இப்போ நம்ம கிராணி கன் எங்கே போட்டேன்றக்குள்ளமா இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கன்னை கையில் எடுத்தாச்சு. புல்லட்டு வேறு தேவை. ஒன்று இப்போதைக்கு கிடச்சிருக்கான இன்னொன்று புல்லட் தேவை கிராணிக்கு. ஓகே கைஸ், புல்லட்டை வேறு எங்கே இருக்குன்னே தெரில. இதில் ஸ்பீடாகவும் நடக்க மாட்டேறேன். ஏன்னா நம்ம 2 தாட்டி அடி வாங்கிட்டோம், 2-3 தாட்டியே கைஸ். இந்த இருக்குது புல்லட்டை கண்டுபிடிச்சேன். இனிமேல் நமக்கு பயமே இல்லை. 2 பேரும் அந்த அழிச்சுமா டொப்புன்னு தொட்டுடலாம், அதாவது ஷூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து 2 பேருமே கூப்பிடலாம் கைஸ். வாங்கடா, என்ன பண்ணுவீங்க? 2 கண்ணி இருக்குது கைஸ். இனிமேல் சிலிண்டரில் வரலை பார்த்தீங்களா, நம்மளை வந்து தொல்லை பண்ணலை. இந்த இருக்குது கிராணி, இங்கே வாப்பா டூ ஷூ கைஸ். சுட்டாச்சு கிராணியை. இப்போ கிராண்ட்பா வந்து வெளியில் தான் கைஸ் செஞ்சு இருந்தான். கிராணியவே போட்டு தள்ளியா, உன்னை வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் எங்கே இருந்தேன் இந்த கதையில் இருந்து தாங்க வருவான். நம்மளே தாண்டி வச்சுக்கலாம். ப்ரோ நீ எங்கே இருக்கேன்? உன்ட்ட கன்று இல்லை, இப்போ ஏன்டா தான் கன்று இருக்குது கைஸ். இவனை இப்போ போட்டு தள்ளியாச்சு. இப்போ ஷெட்டிக்கு தாங்க நம்ம வேணும். இப்போதைக்கு இந்த கண்ணை இங்கே போடுறேன்னா அப்புறமேட்டு எடுத்து வேறு எங்கேயாச்சும் சேஃபஸ்டான பிளேஸ் வைக்கணும். இல்லைன்னா கிராணி வந்து எடுத்துருவோம். சரி, கிராண்ட் எடுத்துருவோம் கைஸ். கல்லையும் எடுக்கணும். நம்ம கல்லை மறந்து பார்த்தீங்களா. ஓகே, எங்கே இந்த ப்ரோ இங்கே தான் ப்ரோ கல் இருந்துச்சு, காணாம போச்சு. சொல்லுங்க, கேம் பக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து நம்ம மேலேருந்து கீழே போட்ட கீ பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ஷெட்டு கீ. இதை வச்சு இதை திறக்க முடியும்னு நினைக்கிறேன். கைஸ் திறந்தாச்சு. உள்ளக்க போய் பார்த்தா என்ன கைஸ் பண்ண முடியும்? இல்லை, சம்திங் இஸ் மிஸ்ஸிங்கு. என்ன மிஸ் ஆகுது? ஓகே, இப்போ வந்து நமக்கு இது என்னது? அவனை எடுத்துக்கிட்டா என்னது இது? ஆக்சிலேட்டர் கைஸ். ட்ரெயின் இதே முடிச்சிடலாம் கைஸ். ஆனால் நமக்கு ட்ரெயினுக்கு இது உள்ளதான் கிடைக்குது. ட்ரெயின் கீ கிடச்சிச்சு, இப்போ ஆக்சிலேட்டர் கிடச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம இதே முடிச்சிடலாம். இது என்னது? இப்போ ட்ரெயின் கீ. ஓகே, இது பேட்லாக்கி கைஸ். பேட்லாக்கி எங்கே கைஸ் யூஸ் ஆகும்? பேட்லாக்கி எங்கே யூஸ் ஆகும்? பேட்லாக்கி எங்கே யூஸ் ஆகும்? இல்லை, கீழே போய் பார்க்குறேன். கீழே தான் அவ்வளோ இது பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து நம்ம 2 இதை வச்சு இதெல்லாம் திறக்கணும் கைஸ். அதில் தண்ணி பிடிச்சி இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சு.
ஸோ ஓகே இப்போ வந்து நம்மகிட்ட உண்டிகோல் இருக்குது. பேர்லாக்கி ஞாபகம் வந்துருச்சு, அங்கே தான் திறக்கணும். இப்போ வந்து நான் கல் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதோ இருக்குது லாஸ்ட்டு கல். ஓகே இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு மீன்ஸ் அந்த அந்த பானை 2 பானை மேலே எங்கேயோ வச்சுருப்பாங்க, அதை தேடி அடிக்கணும். கைஸ் மறந்துட்டேன், கிராண்ட்பா இந்நேரம் வந்திருப்பாங்க. வந்து வந்தாங்கன்னா நான் பாட்டு பயத்தில் அடிச்சிருவேனே. ஆனால் இது வந்து நம்ம பானைக்கு தான் கைஸ் அடிக்கணும். வந்து பார்த்து சுதாரணமாக போகலாம். அப்புறம் இந்த இருக்குது கிராணி. நம்ம அமைதியாக போயிடலாம். அப்படி கைஸ் அமைதியாக ப்ரோ கிராணி வேறு வழி இல்லை, சுட்டு தான் ஆகணும். ஓகே இப்போ வந்து மேலே தாங்க கைஸ் எங்கேயோ இருக்கும் இந்த இது அடிக்கிறது. கைஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ப்ரோ மிஸ் பண்ணிட்டேன், அடிச்சுட்டேன் வேறு லெவலு. ஓகே இந்த சத்தத்துக்காக அங்கே தான் போவா கிராணி. பார்த்தா மேலே வரா பாவி கலவி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஷார்ட்கட்டில் குதிச்சிடலாம். வந்து அவன் மேலே போயிட்டுருப்பான்னு பார்த்தா திரும்பி இங்கிட்ட வந்துட்டான். கைஸ் நல்ல கலவியாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம கைஸ் இந்த தான் கைஸ் இருக்குது இந்த வேஸு. ஓகே இப்போ வந்து நம்ம கீழே ஓடிடலாம் தெளிவாக. இந்த ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நமக்கு பல ஷார்ட்கட் தெரியும் கிராணி வீட்டில். டே எங்கடா தப்பிச்சுட்டே இருக்க, எங்கடா இருக்க சொல்ல மாட்டேன், முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்கோ. ஓகே இப்போ வந்து நம்ம திரும்பி கல்லை கண்டுபிடிக்கலாம் கைஸ். இங்கே என்னமோ இருக்குது. ஓ அந்த பூட்டா. ஓகே இது ஷெட்டுக்கு. இப்போ வந்து நம்ம திரும்பி 3 கல் எடுக்கணும் கைஸ். இன்னமும் இந்த கலையம் பார்த்தீங்கன்னா இந்த கன் எடுக்கலை, அதாவது கிராண்ட்பா ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம போய் ஸ்டோன் எடுக்கலாம். எங்கப்பா இருக்குது ஸ்டோனு? நானும் அப்போலேருந்து இந்த வீட்டையே சுற்றிக்கிட்டு இருக்கேன், அது ஃப்ரீஸ் பண்ண ஆக மாட்டேங்குது கைஸ். இப்போ எனக்கு கல் தேவை, ஒரு 2 தேவை. நான் ஒன்றுலே சுட்டால் தான் சுடுவேன், அது ஒரு டவுட்டு கைஸ். கல்லை தேடுறேன் பார்த்தீங்களா கைஸ். கல் என்ன ப்ரோ கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இந்த காரில் ஏதாச்சும் இருக்குமான்னு வந்து பார்த்தா எதுவுமே இல்லை ப்ரோ. கல் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியோ கல்லை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் ஒன்று தேவை கைஸ். ஏன்னா கிராண்ட்பா அடிக்க, அடுத்து வேஸ் அடிக்க. இந்த இருக்குது சூப்பரு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பார்த்து சூதாரணமாக போவோம். கிராணி இங்கிட்டு வந்துட போகுது. ஓகே கிராணி வேர் ஆர் யூ, எங்கே இருக்க ஒழுங்காக சொல்லிடு கைஸ். கிராணி எங்கே இருக்குன்னு தான் தெரில. கிராண்ட்பா நம்ம லாஸ்ட் அடிச்சோம் ப்ரோ. கிராணி நீ வாணி கைஸ். கிராணி இப்போதைக்கு அடிச்சாச்சு. கிராண்ட்பா வேர் ஆர் யூ. கிராண்ட்பா மட்டும் எங்கே இருந்தேன்னு தெரிஞ்சானா நம்ம அப்படியே கேம் ஸ்மூத்தாக விளாட்லாம், அதாவது எந்த பயமே இல்லாமல். சரி ஓகே நம்ம பாட்டு போவோம். கிராண்ட்பா இங்கே இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். வேஸ் இந்த இருக்குது, இன்னொரு வேஸ் எங்கே கைஸ் இருக்கும் ப்ரோ? இன்னொரு வேஸ் எங்கே இருக்கும்? கிராண்ட்பா திடீர்னு வந்து இந்த அடிச்சிடாதடாடே. கிராணி ரூமில் கிராண்ட்பா இருப்பானா? இல்லை, அது கிராணி ரூமானே தெரில, நம்மளாக வச்சுக்கிட்டோம் கைஸ். பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆமாம் அதையாச்சும் எடுத்துகிட்டு வந்து இது உள்ளக்க எங்கிட்ட போய் பார்ப்போம் கைஸ். ஓகே இப்போ வந்து உண்டிகோல் நம்ம கையிலே வச்சுருக்கோம். இது மாதிரி நேரத்துக்கு தான் கைஸ் சொன்னோம், அதுதான் அழிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு இது தேவையில்ல. இப்போ வந்து டக்குன்னு கீழே போய் பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ரோ கிராணி அதுக்கு நம்ம எப்படா எந்திரிச்சு வந்த ப்ரோ? டே 4ன்னு நினைக்கிறேன். அட பாவிகளா, டே 4ஆ கைஸ்? டே 4. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்க. இப்படி போட்டு அடிக்கிறீங்களாடா கிராண்ட்பா கைஸ். நம்மளை சுற்றி ரெட் கலராகவே வந்துருச்சு ரத்தம், அப்படி அடித்து வச்சுருக்காங்க நம்மளை. சரி ஓகே நம்ம சீக்கிரமாக இந்த இதை திறந்து போகலாம் கைஸ். வந்து நான் லாஸ்ட்டாக பண்ண ட்ரிக்கே தான் கைஸ் திரும்பி பண்ண போகிறேன். இந்த வேஸை திறந்து இங்கே என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். ஓகே கைஸ் இந்த ஒரு எஃபர்ட்டுக்காக மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பா இந்த கிராணியை கூப்பிடலாம். வாடா டிக்கெட் கண்ட்ரோல். இதுக்கு வந்து நம்ம டிக்கெட்டு கொடுக்கணும், ஆனால் நமக்கு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா இல்லை. இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா வேறன்னு எப்படியாச்சும் போது நம்ம மேலே போகலாம். ஓவராக சவுண்டு விட்டோம்னா டக்குன்னு வந்து அடிச்சிடுவாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அதே மாதிரியே
ஏன்னா என்னால் சத்தம் ஓடுது கீழே வாங்குறேன்ப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணலாம். கைஸ் கிராணி போகுது, அப்போ பின்னாடியே கிராண்ட்பாவும் போய் தான் ஆகணும். ஓகே இப்போ வந்து கைஸ் பார்க்க முடியல கிராணியை, இருங்க நான் தெரியுது பார்த்தீங்களா. கைஸ் கிராண்ட்பாவும் போயிட்டான். இப்போ வந்து நம்ம டக்குன்னு போகலாம். கிராண்ட்பா கிராணி 2 பேருமே கீழே தான் கைஸ் இருக்காங்க. இப்போ அந்த உண்டிக்கோல் எடுத்து நம்ம இன்னொரு வேஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை அடித்து அந்த 2 வேஸுமே தண்ணி பிடிச்சி கீழே கொண்டு போய் நம்ம வைக்கணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸா? ஓகே பண்ணி தாங்க ஆகணும். இது என்ன பியானோவா? இப்போ வாசித்தா மண்டையில் இந்த 2 பேரும் கொட்டுவாங்க. ஸோ வந்து வாசிக்க வேணால் அமைதியாக இருப்போம். இது ஏற்கனவே திறந்தாச்சு. இந்த வேஸ் எங்கள் ப்ரோ அந்த இது எங்கே முண்டிக்கொள்ளுங்க ப்ரோ? இந்த இருக்குது இந்த ஒரு வேஸை நான் கேட்கல, மேலே ஒரு வேஸ் இருக்கும், நான் அதை கேட்டேன். கைஸ் அதுக்கு வந்து நம்ம பிளாங்க் எடுக்கல, இருந்தாலும் கீழே போகணும். ஆமாம் கைஸ் நம்ம அதே நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ தான் இங்கே 2 பேருமே கீழேருந்து மேலே வருவாங்கன்றக்குள்ளமா வந்துட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. கைஸ் என்ன பண்ணுறேன்னா இப்போ கிராண்ட்பா சுட்டானா கிராணியை சுட்டுருவாள, அது மாதிரி அதுவாக யோசிச்சேன். கிராணி காலியா ப்ரோ? கிராணியை சுட்டுனா அட பாவி கொலகாரா. கைஸ் கிராணியவே சுட்டுடா, பண்ணி மூமெண்ட்டு. நம்மளே சுட்டுருப்பான், இருங்க டக்குன்னு குதிச்சிடலாம். சூப்பரு, கிராணியவே சுட்டுட்டானா. அதுக்கு தான் நினச்சேன் அதே மாதிரியே சுட்டுட்டான். கைஸ் அதுவும் அந்த கண்ணை வச்சு சுட்டுருக்கான். வந்து நம்ம கீழே ஊற்றிட்டோன்னா இதில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ வந்து நம்ம கீழே போனால் வெயிட்டுக்காக தான் கைஸ் தண்ணின்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம கீழே போகலாம். இந்த ஒரு ப்ராசஸ்லேயே நான் பார்த்திங்கன்னா நம்ம பிளாங்க்ஸையும் எடுத்துகிட்டு வரணும் கீழே இருந்து. ஓகேங்களா? ஓ இங்கே இருக்க, நான் பாட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே வைக்கணும் இதை? ரைட் சைட்லையா? வச்சாச்சு கைஸ் ரைட் சைடில். ஓகே இப்போ வந்து நம்ம கீழே போய் பிளாங்க்ஸ்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உடஞ்சி இருந்துச்சுல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வைக்கணும். வச்சு அங்கிட்ட என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். இந்த இருக்குது கைஸ் பிளாங்க்ஸு இல்லை. ஓகே இப்போ வந்து நம்ம கிராண்ட்பா மட்டும்தான் கைஸ் இருக்கான், கொஞ்சம் பயம் இல்லை தான். ஸோ வந்து நம்ம ஸ்பீடாக போகலாம். ஆனால் அவன்கிட்ட கன்று இருக்குது, அதனாலே பயப்படணும். ஆனால் காது கேட்காது. ஆனால் கிராணி எங்கே போனாலும் அவன் கூடயே வந்துடுவான். ஓகே ஆனால் கிராணியவே இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளிட்டாங்க. இதுதான் ஜிரிப்பா கிராண்ட்பா. உனக்கு நான் எப்படி ஆட்டை காமிச்சு எங்கன்னு கூட்டிகிட்டு போவேன்? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நீ சுடுற சுடு சுடுறா சுடு. இப்படியே சுட்டுக்கிட்டு இருந்தா கிட்ட கொண்டான். சரிங்களா? இந்த கதையை திறக்கலாம். வந்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல அவன்டா கன்று இருக்குது, ஆனால் நம்ம யார் ப்ரோ பிளேயர் ஆச்சு. இப்போன்னு பார்த்தாடா கரெக்டாக சுடுவேன். இவன் நேரம் தப்பாக தானே சுட்டுக்கிட்டு இருந்தான். கைஸ் எல்லாம் அநியாயம். இவங்க வீட்டில் இனிமேல் இருக்க முடியாது கைஸ். இதுதான் லாஸ்ட் டே 5. நான் எதுக்கு கைஸ் இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் அதே எனக்கு புரியலை. ஓகே இப்போ ஃபுல்லாக நம்மள ரெட்டாக தாங்க கைஸ் இருக்குது, நம்மளால் ஒழுங்காக கூட நடக்க முடியாது. ஸோ வந்து நம்ம ஸ்பீட் ரன் பண்ணலாம் கைஸ். கேமர்ஸ்னால் யாருன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே என்ன வேணால் சொல்லிக்கோ கிராணி. இப்போ வந்து அந்த பிளாங்க் எடுத்து மேலே போகிறது தான் என்னோடய டாஸ்கே இப்போதைக்கு. ஓகேங்களா? கல் எடுத்து வச்சுக்கிறோம், அப்புறமேட்டு யூஸ் ஆகும். இப்போயாச்சும் நம்ம பிளாங்க் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ் மேலே. எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா வச்சு லிஃப்டையே யூஸ் பண்ணிக்கிறலாம், ஆனால் அதுவும் பண்ணலையே. அதுக்கு வந்து ஏதோன்ட்ட இந்த இருக்குது கிராண்ட்பா எங்கே இருக்கான் ப்ரோ? எங்கேயோ இருக்கான், பார்த்துட்டாங்கன்னு காமிக்கிறாங்க. அந்த ஒரு சத்தம் வந்தாலே பார்த்துட்டேன்னு தான் அர்த்தம். ஓகே மேலே தாங்க இந்த இடம் இருக்குது. நான் பண்ணி இங்கே வந்துட்டுருக்கேன். இந்த இருக்குது உண்டிதோல். ஓகே இங்கே தாங்க இந்த இடம் இருக்கும் ப்ளீஸ். வச்சு அப்படியே பார்த்து சாதாரணமாக போகணும். அங்கிட்ட வந்து மேலே ப்ரோ இந்த இருக்குது பிரிட்ஜு கிராங்க்கு. ஓகே பிரிட்ஜு கிராங்க்கு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம இப்போ என்ன கைஸ் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆளாளுக்கு ஒன்று இதை கொடுக்குறாங்க.
ஏ கிராணி ஒன்றால் இங்கிட்டு வர முடியாது, நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணுவ? ஏ பார்த்தீங்கன்னா கிராணியால் இங்கிட்டு வர முடியாது கைஸ். அது வந்து போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு பார்த்தா ப்ரோ கீழே பார்த்தீங்களா கன்னை தூக்கிட்டு மொட்டையன் வச்சு சுடுறா, கன்னை வச்சு சுடு. ரீசார்ஜ் பண்ணுற ப்ரோ 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 கைஸ் நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. பார்ட் 2ல நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோம். பார்ட் 2 வேணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன காருக்குள்ள நம்மளை உட்கார வச்சு கிராண்ட் பண்ண பார்க்குறாங்க. ஏன்டா விட்டுட்டு டேய் வெடிகுண்டு கைஸ் வெடிகுண்டை போடுறீங்க. நம்ம நல்லா கயரை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. டே போடுறதுடா டே 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 தமிழ் ஓடுற டே டே கிராண்ட்பா சொட்ட கலவா ஒன்று விட மாட்டேன் கைஸ். கண்ணாடி எடுத்து மாட்டான் கைஸ். பின்னாடி பாருங்க நம்ம எரிஞ்சுட்டு இருக்கோம். கண்ணாடி எடுத்து டேய் சீனடா போடுற கிராணி முன்னாடி முடிச்சுட்டேன்டா உன்னை கேமரு அப்படின்னு ஏங்க கேம் ஓவரு கைஸ். பார்ட் 2 மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அது விளையாண்டு நம்ம ஜெயிக்கலாம் கைஸ். இவங்களை முடிச்சா ஆகுறோம். எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அடுத்து யார் வருவான்னு. நானே அடுத்ததாடி வரேன்டா, உன்னை விட மாட்டேன்டா. நீ வந்தாதால அதான் நாங்கள் ஒன்று இப்போயே முடிச்சிட்டோம்ல கைஸ். எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது உங்களுக்கு தெரியாதா. நான் அடுத்த பாட்டில் வந்து உங்களெலாம் முடிக்கிறேன் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே அடுத்த பாட்டு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.